This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creature only at VGP Marine Kingdom, Chennai. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. காங்கிரஸுக்கு ஒரு தலக்கணம் என்ன தலக்கணம் அதான பெரிய ஆர்டர் அப்படின்ற மாதிரி அந்த திமிரில் ஒழுங்கா கூட்டணியை சேர்க்கல. பின்னடைவா காங்கிரஸ் நீங்க பாக்குறீங்களா? காங்கிரஸ் மூலம் பழிய போட்டு நீங்க டாபிக்கை போட்டு எங்களுக்கு கூட்டணியை பிரிச்சு விட்டுறாதீங்க. உத்தரப்பிரதேஷ் இது மாதிரி பீகார் இது மாதிரி ஏரியாக்கள்லாம் நம்ம வந்துடுவோம். அந்த கவுப்பெல்ட்னா அந்த மாட்டு முளக்காரங்க நினைக்க வேண்டாம். அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கவுப்பெல்ட்னா அங்கே வந்து மாடாயே இறைவனாக நினைப்பார்கள். மாட்டு மூத்திரத்தில் குடிப்பாங்க. கோயம்புத்தூர் வானதி இருக்காங்களே அவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ புதிய தலைவர் கொண்டு வர போகிறாங்க. இவர் உறுதியாக தேர்தல் அதிகாரியாக போக போகிறாராம். கன்ஃபார்மான செய்தி. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல ஐபிஎஸ்ல. நாங்கள் காங்கிரஸுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக ராகுல் காந்தி சூப்பருங்க, நல்லா பண்ணுறாருங்க. அங்கே பழைய சங்கி குரூப் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த காங்கிரஸ். அவங்களே சொல்கிறாங்கல்ல ராகுல் காந்தி நல்ல நாட்டை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் காங்கிரஸுக்குள்ளேயே இருக்கின்ற பழைய சனாதனவாதிகள் இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டுறாங்க. இப்போ எங்களை விட அவங்களுக்கு தானே முக்கியம் தேவை. அவங்க தான் அதை கொண்டு வரணும். கொண்டுவே வரலையே. இந்தியாவிலேயே அதிகமாக ஜிஎஸ்டி கட்டுற நாடு தமிழ்நாடு. நான் மட்டும் கடந்த ஆண்டு 15 லட்சம் கட்டிருக்கிறேங்க. ஆனால் ஒரு சின்ன தொழில்பட்டு நானே ஆண்டு ஒன்று 15 லட்சம் கட்டிருக்கிறேன். இப்போ எவ்வளோ பேர் எவ்வளோ கட்டியிருப்பாங்க? அப்போ அந்த அமௌண்ட் எடுத்து கொடுக்க வேண்டியதானே. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வரும் 29ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கீங்க. மின்னணு வாக்கு இயந்திரம் வேண்டாம், வாக்குச்சீட்டு முறையை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் இது மட்டும் தானா? ஏன் திரும்பவும் இதை வலியுறுத்துறீங்க? அதாவது இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. இங்கே இருந்துக்கிட்டே உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து மோட்ரு ஆன் பண்ணலாம். டெக்னாலஜி வளர்ந்துருச்சுல. அதே நேரத்தில் வந்து இப்போ அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றத கேமரா மூலம் நீங்கள் எங்கேயும் பார்க்கலாம். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜிலாம் அவ்வளோவா இல்லை. இப்போ டெக்னாலஜி ரொம்ப எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம விண்வெளியெலாம் நம்ம பரப்பிக்கிட்டு இருக்கிறோம், போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறோம், செவ்வாய் கிரகத்துக்கே போக போகிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் ஓட்டு இயந்திரம் வந்து இவிஎம் மிஷினை வச்சு போட்டோம். இன்றைக்கி அந்த மிஷினில் வந்து பல குளறுபடிகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி செய்தி வந்து பரவலாக வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் எங்கள் தலைவர் வந்து வருகின்ற 29ஆம் தேதி ஆக்சுவலாக மாநாடு நடத்துகிறதாக இருந்தது. அந்த மாநாடு வந்து வெள்ளம்லாம் அதிகமாக வந்தனால அந்த மாநாட்டை வந்து நாங்கள் மாற்றி அமைத்திருக்கிறோம். ஜனவரியில் லாஸ்ட் வீக் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி மாற்றி அமைத்திருக்கிறோம். இந்த தருணத்தில் வந்து அதே 29ஆம் தேதி ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இந்த இவிஎம் மிஷின் வேண்டாம், நம்ம சாதாரண பழைய முறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேனுவல் சிஸ்டத்திலே வரலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையும், இன்னொன்று வந்து இந்த வெள்ளம் பாதிப்புகளை இன்னமும் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இதை வந்து ஒரு சிவியரான ஒரு பெரிய பேரிடர் அப்படின்னு அறிவிக்கலை. அறிவிச்சோன்னா நிறையா வந்து நம்ம வாங்கலாம். இங்கேருந்து மக்களுக்கான அந்த படங்கள்லாம் அவங்க ஒதுக்கலாம். இது வரைக்கும் ஒதுக்கவில்லை. இது வரைக்கும் ₹1 கூட கொடுக்கல அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் வலியுறுத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். குறிப்பாக வந்து இவிஎம் மிஷின் ஏன் கொண்டு வர சொல்கிறோம்னா எங்களுக்கு டவுட் இருக்குது. பிஜேபி மேல இருக்க டவுட்டா இல்லை தேர்தல் ஆணையம் மேல இருக்க டவுட்? இல்லை, தேர்தல் ஆணையத்து மேலே எங்களுக்கு ஒன்றும் டவுட் இல்லை. ஏன் இந்த டவுட் உருவாதுன்றதுக்கு முக்கியமான மையப்புள்ளி நிறைய பேருக்கு தெரியாது. என்னடா இவிஎம் மிஷின் வேணாம்னு சொல்கிறாங்க. மையப்புள்ளி என்னன்னா, இப்போ வந்து 150 146 எம்பியை வெளியே வரட்டி விட்டாங்க. தெரியுமா அந்த விஷயம் உங்களுக்கு? வெளியே போங்கப்பா அப்படின்னு அடித்து வரட்டி விட்டாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்துடைய தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து இப்போ இருக்கிற சட்டம் என்னன்னா, நம்ம நீதித்துறையில் இருக்கிற தலைமை நீதிபதி இருக்கார்கள், அவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் 1, இன்னொருத்தர் வந்து யாரு, நம்ம பிரதமர் 2, 3வது எதிர்க்கட்சி தலைவர். அவங்க 3 பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கலாம். அப்போ எதிர்க்கட்சி தலைவர் அங்கே இருக்கும்போது நீதிபதி இருக்கும் பொழுது நிச்சயமாக ஓரளவுக்கு நியாயம் இருக்கும். என்னதான் நீதிபதி சில பிராடி நீதிபதிகள் இருந்தாலும் கூட நான் நம்புகிறேன் நீதிபதிகள் கொஞ்சம் நியாயமாக இருப்பாங்கன்னு. பிரதமர் எப்படி இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஆளை தேர்ந்தெடுக்கலாம். அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த 146 பேரையும் விரட்டி விட்டுட்டு உள்ளே வந்து பாரத பிரதமர் யார், நம்ம மோடி, 56 இன்ச்சு மோடி, அவர் தேர்ந்தெடுக்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் அதை காலி பண்ணலை. இன்னொரு ஆள் வந்து நீதிபதியை காலி பண்ணிட்டு ஒரு மினிஸ்டர், யாரு, மோட்டாபாய் சோட்டாபாய் ஒருத்தர் அங்கே இருப்பார்ல, அமித்ஷா, அது மாதிரி அதாவது ஒரு மினிஸ்டர், மத்திய அமைச்சர் ஒருத்தர் அப்படின்னு இப்போ அப்ரூவ் பண்ணிட்டாங்க. தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. இதுதான் எங்களுக்கு பயமா இருக்குது. இப்போ 3 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த 3ல் வந்து 2 பேர் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க அவங்க தேர்ந்தெடுத்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு வேண்டிய ஆளை கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. யார், நம்ம அண்ணாமலையை கூட போய் அங்கே வைக்கலாமுங்க. செய்திகள் கிடைச்சிக்கிறதுக்கு தெரியாத உங்களுக்கு முக்கியமான செய்திங்க. நீ தான்ப்பா தேர்தல் ஆணைய அதிகாரி பாப்பா அப்படின்னு உட்கார வச்சு முடிச்சுட்டு ரைட் மிஷினை கொண்டாந்து வச்சுட்டு உச்ச நீதிமன்றம் அமைதியா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இருந்துட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ அமைதியாக தானே இருக்கிறாங்க. இப்போ அப்ரூவ் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு.
அது மட்டுமல்ல பல தீர்மானங்கள உள்ள வந்து அவங்க அப்ரூவ் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. இது ஏன் செஞ்சாங்கன்னா, இந்த 146 எம்பி இருந்தாங்கன்னா இவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. மக்கள்ட்ட போகும். இப்ப நான் சொல்ற இந்த செய்தியே நெறைய பேருக்கு தெரியாது. இது என்னமோ விடுதலை சிறுத்தை தான்டா இவிஎம் மிஷின் வேணாம்னு சொல்லுதுடா. பைத்தியக்காரத்தனமா இருக்கிறாங்க இவங்க. என்னடா எல்லாம் டெக்னாலஜில போய்க்கிட்டு இருக்கு. இப்ப ஏன் மிஷின் வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன். அமெரிக்கா உங்களுக்கு தெரியுமா? நமக்கெல்லாம் அவைங்க தான் டெக்னாலஜி ஃபுல்லா அவைங்க தான் முக்கியமான காரணம். அவைங்க நாட்டுல சாதாரணமா தான் ஓட்டு போடுறாய்ங்க. மேனுவல் சிஸ்டம் தான் இருக்கு. ஜப்பான் மிஷின கண்டுபிடிச்சோனே அவன் தான். அங்க மேனுவல் சிஸ்டம் தான் இருக்கு. நீ எந்த நாட்டுல பாரு கனடா, பிரான்ஸ் நம்ம நாட்டுல மட்டும் இத கொண்டு வந்தாங்கன்னா, நீங்க என்ன நினைக்கலாம், மக்கள் நினைக்கலாம். ஓகே மிஷின்ல ஓட்ட போட்டு உடனே ரிசல்ட் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நல்லா பாருங்க, ஓட்டு போட்டாலும் கூட 1 வாரம், 1 மாசம் கழிச்சு தான் ரிசல்ட்டே வருது. அப்புறம் எதுக்கு அந்த ஈர வெங்காயம் எங்களுக்கு தேவை? பேசாம மேனுவலா போட்டு போங்க. எங்களுக்கு டவுட் ஆயிருச்சு உங்க மேல. தேர்தல் தலைவரையும் மாத்துறீங்க. அதே நேரத்துல நீங்க மிஷினையும் மாத்திட்டீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு நெறியாளர் அவர்களே நீங்க தப்பா எடுக்கிறீங்களே எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கடந்த தேர்தல் முடிஞ்சுச்சுல. 40 சீட்ல வந்து 39 நாங்க ஜெயிச்சோமா. ஒரே ஒரு சீட்ல வந்து நம்ம அண்ணன் ஓபிஎஸ் உடைய பையன் ரவிச்சந்திரனா ரவீந்திரநாத். ரவீந்திரன் ஜெயிச்சுட்டாருல்ல. அது எப்படி ஜெயிச்சாரு உங்களுக்கு தெரியுமா? அப்பதான் நியூஸ்ல நீ இன்னைக்கு கூட தினத்தந்தி எடுத்து பாருங்க. தேர்தல் அப்ப இவிஎம் மிஷின்லாம் தூக்கிட்டு எடுத்துறாங்க அப்படின்னு வெளியில நியூஸ் வந்துச்சு. ஏன்னா இன்னொரு டவுட் வரும். ஏன்டா இப்ப மட்டும் தெலுங்கானால மட்டும் வந்து நீங்க ஜெயிச்சிருக்கீங்களே, ஏன்டா அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. கர்நாடகாவும் சேர்த்து. ஆமா நீ சேர்த்து கேட்பீங்க. இந்த கேள்விலாம் கேட்பீங்க. அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். நீ மடக்குவீங்களா? அதனால நானே மடக்கிக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆக்சுவல் மேட்டர் என்னவென்றால், இத வந்து எல்லா இடத்துலயும் வந்து செய்யணும்னு தேவையில்ல. எங்க தேவை இருக்கோ அங்க பயன்படுத்துவாங்க. அதான் எனக்கு டவுட்டு. எப்படி இருந்தாலும் தெலுங்கானால வந்து ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சுன்னா அங்கே விட்டுருவாங்க. ஆனா, அப்ப அவங்க ஏரியா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேஷ் இது மாரி பீகார் இது மாரி ஏரியாக்கள்லாம் நம்ம வந்துருவோம். அந்த கவ் பெல்ட்னா அந்த மாட்டு மூலக்காரங்கன்னு நினைக்க வேண்டாம். அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கவ் பெல்ட்னா அங்க வந்து மாடாயே இறைவனாக நினைப்பார்கள். மாட்டு மூத்திரத்தலாம் குடிப்பாங்க. ஆனா அதுக்கு பேரு கவ் பெல்ட்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு வந்து பீமாருன்னு சொல்லுவாங்க. பீமாருன்னா பி ஃபார் பீகார், ஆர் ஃபார் ராஜஸ்தான், யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ், எம் ஃபார் மத்திய பிரதேஷ்ன்னு அது மாரி ஒரு சிஸ்டம். இது பூரா வந்து ரொம்ப அங்க படிப்பறிவு குறைச்சுங்க. நான் அப்ப போயிட்டு வந்தேன். டில்லியில ஒரு நிகழ்ச்சினால அந்த இடத்துல நான் போயிட்டு படிப்பறிவு இல்ல. அவங்க என்ன எண்ணம்னா ராமர் கோயில் 22ஆம் தேதி தொறக்குறாங்கல்ல, கட்டி முடிச்சதுமே இவங்களுக்கு சோறு கிடைச்சிருமா. கட்டி முடிச்சு அத ஓப்பன் பண்ணதுமே அவங்களுக்கு வந்து படிப்பு கிடைச்சிருமா. முடிச்சதுமே மெடிக்கலும் கிடைச்சிருமா. அதாவது மருத்துவம்லாம் கிடைச்சிரும்ன்ற மாரி ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க. ஒண்ணும் பிரச்சனை நம்பிக்கையுள்ள நான் போய் அவங்கள குளறுபடி செய்ய நான் விரும்பவில்லை. இப்ப உங்க கேள்விக்கு நான் வருகிறேன். இந்த இவிஎம் மிஷின் என்பது ஒரு சீட்டிங் வேல. ஆகையால் உண்மையிலேயே 56 இன்ச்சு மோடி அவர்களுக்கு தைரியம் இருந்தால், தில் இருந்தா வர்ற எலக்ஷன்ல நீங்க வந்து அந்த மிஷின்லாம் தூக்கி வச்சு மூடிப்புட்டு, நீங்க மேனுவலா வாங்க பார்ப்போம், மோதி இல்ல பார்ப்போம். இவிஎம் மிஷின்ல மட்டும் தான் குளறுபடி நடக்குதா? ஏன்னா இதுக்கு முன்னாடி மேனுவலா ஓட் போடும்போதும் நம்ம வந்து பெட்டியோட கொண்டு போய் மாத்திட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நியூஸ்ல பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அதுல குளறுபடி நடக்காதா ஆனா மேனுவலா எங்க போட்டா? தலைவர் இதுக்கு ஒரு சிஸ்டம் சொல்றாரு. நீங்க அறிக்கைய பார்த்திருப்பீங்க. எங்க தலைவர் மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியில இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. மேனுவலா வந்து பண்றத விட அந்த மிஷின் இருக்கட்டும். எலக்ட்ரானிக் மிஷின், இவிஎம் மிஷின் இருக்கட்டும். மிஷின்ல ஓட்டு போட்ட அப்புறம் ஒரு ரிசிப்ட் வரும் பார்த்தீங்களா? அந்த ரிசிப்ட்ட எடுத்து நம்ம பார்க்குறது. இப்ப நீங்களே பார்த்துக்கிட்டு நீங்க ஒரு வேள நீங்க வந்து இந்தியா கூட்டணி ஓட்டு போட்டீங்கன்னா, ரைட் ஓகே சூப்பர் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அத தூக்கி வந்து இல்ல மேனுவல்ல உள்ள போட்டுறது. எடுத்துக்காட்டுக்கு பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டா நீங்க கூட பார்த்தா சொல்லலாம். நீங்க போடுற மாரி தெரியல. அதான் நான் சொல்றேங்க. நீங்க ஏங்க மட்டும் என்ன இல்லங்க. போட்டு தமிழ்நாட்டுல கொடுத்துட்டீங்க? யாருமே போட மாட்டாங்க. நீங்க வேற. அதனால தான் சொல்றேன் இல்ல எடுத்துக்காட்டு. போட்டு தானே 4 எம்எல்ஏ வந்திருக்காங்க. என்னங்க? போட்டு தானே 4 எம்எல்ஏ ஏடிஎம்கே வந்திருக்காங்க. ஓட்டுங்க. நீங்க வேற. நீங்க என்ன அப்படி சொல்றீங்க? தனியா நீங்க சொல்லுங்க பாப்போம் எங்கேயாவது. அது பாவம் ஏடிஎம்கே ஓட்டுகள் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த பேப்பர போட்டுறணும். போட்டு முடிச்ச பிறகு இத செக் பண்ணிட்டு, அதையும் செக் பண்ணிட்டு தான் நீ அறிவிக்க வேண்டும் என்று எங்க தலைவர் வலியுறுத்துகிறார். இதத்தான் வந்து இந்தியா கூட்டணியிலயும் நாங்க தலைவர் இங்க சொல்லியிருக்கிறாரு. இது வந்து நிச்சயமாக மக்கள்ட்ட கொண்டு போகல. நாங்க தான் முதலில் விடுதலை சிறுத்தைகள் நாங்க சின்ன கட்சி தான். நீங்க சொன்ன மாரி 4 எம்எல்ஏ 2 எம்பி தான். ஆனால் இந்தியாவிலேயே முதலில் இவிஎம் மிஷினை எதிர்த்து அத கொண்டு வரக்கூடாது. அத வந்து மக்கள்ட்ட நாங்க கொண்டு போறோம். ஆர்ப்பாட்டம்ன்ற மக்கள நாங்க அரசியல்படுத்துறோம். இப்ப மக்கள் புரட்சிக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லைல்ல. மக்கள் எல்லாம் இல்லங்க எங்களுக்கு இவிஎம் மிஷின் வேண்டாம். எங்களுக்கு மேனுவல் தான் வேணும்னு சொன்னா குடுத்தானே ஆகணும். ஆனா குடுப்பதற்கு பயப்படுறாரு மோடி. குடுத்தாருன்னா நாங்க ஜெயிச்சுருவோம். சீமான் அவர்கள் கேக்குற மாதிரி தான். ம். எப்பவுமே வந்து பாஜகவினர் குளறுபடி திடீர்னு எங்க பண்றாங்க அண்ணன ஏன் இவிஎம்ல. எடுக்கிறீங்க? வம்புக்கு நல்லா தானங்க போய்க்கிட்டு இல்ல இருக்கு. வம்புக்கு நான் இழுக்கல. பாட்டுக்கு அவர ஏதாவது சொல்ல. அவர்தான் இந்த விஷயத்த பொதுவா எப்பவுமே வந்து முன்னெடுத்து வச்சுட்டு இருப்பாரு. பாஜகவினர் வந்து இவிஎம் மிஷின் வேண்டாம் அப்படின்னு அதான் இவிஎம் மிஷின் மூலமா வாக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து எல்லா எதிர்க்கட்சியினருமே எதிர்க்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் மட்டும் ஏன் இதை எதிர்க்க மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை காங்கிரஸ் முற்றுமுழுதா அதை எதிர்த்துட்டாங்கன்னா அவங்க வந்த பிறகு அதை வச்சு குளறுபடி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இத கொண்டு வந்தது காங்கிரஸ். காங்கிரஸ் பீரியட்ல தான் கொண்டு வந்தாய்ங்க. கொண்டு வந்தது வேணும்னா காங்கிரஸா இருக்கலாம். ஆனா அதில சீட்டிங் பண்ணலாம். இதில பிராடுத்தனம் பண்ணலாம். பித்தலாட்டம் பண்றத கண்டுபிடிச்சிருக்கிறது யாருன்னா பிஜேபி.
சரிங்களா? அதனால தான் நாங்க சொல்றோம். நாங்க வந்து இப்ப நாங்க ஒண்ணும் பெரிய நாங்க வெற்றி பெற்று ஆட்சிய பிடிக்கணும், அதிகாரத்த பிடிக்கணும்னு நினைக்கல. மக்கள் உண்மையிலே யார விரும்புறாங்க? யாருக்கு ஓட்டு போட விரும்புறாங்க? அது வந்து இது இங்க பாருங்க. இன்னைக்கு இந்தியால வந்து இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு பெரிய ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டுல இருக்கிற பெரிய உரிமை என்ன? ஓட்டு தான். அம்பேத்கரே சொல்லுவாரு. "ஒரு ஓட்டு ஒரு மதிப்புன்றாரு." இப்ப அதானி இருக்கிறாப்புல. நான் இருக்கிறேன். நீங்க இருக்கிறீங்க. நம்ம எல்லாருமே சமம் அப்படின்ற எத தீர்மானிக்குதுன்னா ஓட்டு தான். அம்பேத்கர் சொன்ன முக்கியமான தத்துவத்தில இது முக்கியமான தத்துவம். இந்த இந்தியாவுடைய ஜனநாயக நாட்டுல ஓட்டுக்கு ஒரே மதிப்பு தான் வழங்கப்படுகிறது. எல்லாருக்குமே. அப்ப அந்த ஓட்டு மதிப்ப கூட நீ ஒழுங்கா போய் ஓட்டு போட்டு ஒழுங்கா நம்ம ஜெயிக்க வைக்க முடியவில்லை என்றால், நமக்கு கவலையா இருக்கும்ல. அதனால தான் நாங்க கேட்கிறோம். குடுத்துருவாங்கன்னு நம்புறோம். இல்லன்னா நாங்க தொடர்ந்து போராடுவோம். போராடி நாங்க விடமாட்டோம். நாங்க வந்து மிஷின கூட வேணாம்னு சொல்லலங்க. முதல்ல சொன்ன மாரி மிஷின வச்சுக்கங்க. பக்கத்துல ஒரு மேனுவலா வைங்க. முடிஞ்சு போச்சு. அது 2 வேலையா ஆயிடாதா? இது என்ன பெரிய வேலை? எனக்கு போனவே மிஷின்ல தட்டி ஓட்டு போட்டுருக்கீங்களங்க. போன ஓட்டு ஓட்டு போட்டு போட்டிருக்கேன். முடிச்சதுமே, அங்கே ஒரு பக்கத்துல ஒரு பிரிண்ட் வர்ற மாரிங்க. யாருக்கு ஓட்டு போட்டா வரப்போகுதுன்னு எடுத்து பார்க்க வேண்டியதுதான். சரி ரைட் நம்ம போட்டது வந்து இந்தியா கூட்டணி தான் அப்படின்னு திருப்பி அந்த பாக்ஸ்ல போட வேண்டியதுதான். மேட்டர் முடிஞ்சு போச்சு. ஒண்ணும் பெரிய சிக்கல்லாம் இல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, குளறுபடி நடக்கணும், மாத்தணும்னு நினைக்கிறவங்க எப்படி இருந்தாலுமே மாத்த தானே செய்வாங்க. ரிட்டனா பார்த்து திருந்தணும். அப்ப மக்கள்ல இருக்கிற இந்த பிராடு பயலுக்கு பித்தலாட்ட பயல் திருந்துனாங்கன்னா தான் திருந்துவாங்க. பட் இருந்தாலும் கூட ஒரு அரசாங்கத்தின் கடமை, அத வந்து எவ்வளவு ஃபில்டர் பண்ண முடியுமோ அது ரொம்ப முக்கியம்ல. அதிக வாய்ப்புக்கள ஏன் நீங்க குடுக்குறீங்க? இப்ப நம்ம நாட்ல பரவாயில்லங்க. தமிழ்நாட்டுலலாம் வந்து ஓரளவுக்கு நேர்மையா தான் நடக்குது. நார்த் இந்தியா நீங்க தயவு செய்து போங்க. உங்க டிவிக்காரங்கள கூட்டிட்டு போங்க. அங்கலாம் வந்து ஓட்டே மக்கள் வந்து போட முடியாது. பயங்கர ரவுடிசம் தான். யாருக்கு வேணுமோ அவங்களே ஓட்ட போட்டுட்டு கதைய முடிச்சுருவாய்ங்க. ஆனா அப்படி இருக்கிற சூழ்நிலையில, ஏன் நீங்க வந்து இந்த சிஸ்டத்த முறையா கொண்டு வந்து அதை முறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்றேன். ஏன் இந்த டவுட் வருதுன்னா, நான் ஆரம்பத்துல சொன்ன மாரி தான். அந்த தேர்தல் ஆணையத்துடைய அந்த தலைவர தேர்ந்தெடுக்கிறதுல சிக்கல் இருக்குல்ல. பெரிய சிக்கலுங்க. சாதாரண விஷயம் இல்ல. இந்தியாவுக்கே வந்து எனக்கு என்னமோ பெரிய டவுட்டா இருக்கு. ஒருவேள பாஜகவினருக்கு வந்து இந்த முறை ஜெயிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு பயம் ஏதாவது வந்துருச்சா? அதனால தான் இவிஎம் மிஷினோட சேர்த்து தலைமை தேர்தல் அதிகாரியும் மாத்துறதுக்கான ஒரு விஷயத்த முன் கொண்டு வந்திருக்காங்களா? அதாவது வந்து இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்தியாவுடைய மேப்ப நீங்க பாருங்க. வெறுப்பு இல்லாமல பாருங்க. பொறுமையா பாருங்க. போட்டு நான் இன்டர்வியூ முடிச்சப்ப நீங்களே எடுத்து பாருங்க. மேல டாப்ல டெல்லில ஆடுறது யாருங்க? அரவிந்த் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி, கீழ கேரளால ஆடுறது யாருங்க? பினராயி விஜயன், இதுக்கு ஒரு சைடுல வெஸ்ட் பெங்கால் யாருங்க ஆடுறா? வெஸ்ட் பெங்கால்ல. மம்தா பானர்ஜி, இங்கிட்டு ஒரு பக்கத்து பஞ்சாப்ல யாருங்க இருக்குது? ஆம் ஆத்மி. சென்ட்ரல தமிழ்நாடு, அப்புறம் கர்நாடகா, தென்னிந்தியா பூரா நம்ம தானே இருக்கிறோம். அவங்க இருக்கிறது அந்த நான் சொன்ன அந்த வட கவ் இந்தியா ஃபுல்லா அவங்க தானே வட இருக்காங்க. இந்தியா பூரா அங்க இருக்கிறாங்க. அந்த கவர்மெண்ட்ல மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. அவங்க இருக்காங்க. பீகார்லாம் இப்ப கதை முடிஞ்சு போச்சுங்க. அதெல்லாம் வருகின்ற தேர்தல் நீ சொல்றது உண்மைதான். வெற்றி பெற 5 மாட்டாங்க. மாநிலத்துல கூட அவங்க தானே ஜெயிச்சாங்க. 3.92 crores ஓட்டு காங்கிரஸ் வாங்கியிருக்கு. இவங்க வந்து 3.9 தான் வாங்கியிருக்கிறாங்க. அத விட கூடவே வாங்கியிருக்காங்க ஓட்டு. யாரு? காங்கிரஸ் கூட வாங்கியிருக்கு. ஆனா காங்கிரஸுக்கு ஒரு தலக்கணம். என்ன தலக்கணம்? நான் தானே பெரிய ஆள்றா அப்படின்ற மாரி, அந்த திமிர்ல ஒழுங்கா கூட்டணிய சேர்க்கல. அவங்க மட்டும் தேர்தலுக்கு முன்னாடி ஒழுங்கா கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா, அப்ப நிச்சயம் இந்தியா வந்திருக்க முடியாது. கூட்டணியினுடைய ஒரு பின்னடைவா காங்கிரஸ் நீங்க பாக்குறீங்களா? உடனே அந்த ஒரு காங்கிரஸ் மேல பழிய போட்டு நீங்க டாபிக்க போட்டு எங்களுக்கு கூட்டணிய பிரிச்சு விட்டுறாதீங்க. எனக்கே பெரிய எங்களுக்கு சிக்கல் அப்படிலாம் இல்ல. நாங்க உண்மைய சொல்றேங்க. தலைவரே சொன்னது. நான் சொல்லலங்க. தலைவர் என்ன சொன்னாருன்னா, தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னாரு. இந்தியா கூட்டணியில பெரிய அண்ணன் தோரணையில வந்து காங்கிரஸ் செயல்படாமல், எல்லா கட்சியும் ஆர்கனைஸ் பண்ணி, ஒருங்கிணைந்து செயல்பட்டிருந்தால், நிச்சயமா வெற்றி பெற்றிருக்கலாம். நாங்க சொன்னோம். யாருமே கேட்கல. இது யாரும் சும்மா சின்ன சின்ன கட்சி தானே சொல்லிக்கிட்டு நினைச்சாங்கன்னு தெரியல. யாரும் கேட்கல. அந்த படிப்பனையில் வருகின்ற தேர்தல்ல இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால், நிச்சயமாக பிஜேபி சோலிய முடிச்சிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லங்க. அதனால தான் பயந்துகிட்டு ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்த சுவச்சுட்டாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக. 3வது முறை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே, தேர்தல்ல குளறுபடி செய்ய வேண்டும் என்பதற்காகவே, இவிஎம் மிஷின மட்டும் வச்சிருந்தா பத்தாது. தேர்தல் அதிகாரியும் மாத்தலாம் அப்படின்றது செயல்படுறாங்க. அண்ணாமலை அவர் எங்க இருக்காரு? ஏற்கனவே ஐபிஎஸ் வேற படிச்சிருக்காரு. ஆனா அவர் தேர்தல் அதிகாரியா ஆக்க போறாங்க. தமிழ்நாட்டுல அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு அவர் அங்க போயிட்டாருன்னா அப்புறம் இங்க வேற நல்லா என்ன சொன்னீங்க. யாரு இங்க பாப்பா? செல்வாக்கு இருக்கு. நீங்க தாங்க மொதல்ல சொல்லியிருக்கிறீங்க. எங்கங்க செல்வாக்கு இருக்கு? நெகட்டிவாவும் ஏதோ ஒரு பொட்ரையல் அவரை பத்தின பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ அவரை பத்தின ஒரு பிம்பம் இல்ல அவர் அப்படிலாம் தான் ஒரு limelight செல்வாக்கும் இருந்துட்டு இல்ல. தானே இருக்கு. நம்ம ஆர்.என். ரவிக்கு இருக்கிற செல்வாக்கு கூட நம்ம இவருக்கு இல்ல. அதான் உண்மை. ஆர்.என். ரவியாவது சனாதனம்ன்றாரு, அதுன்றாரு. அத விட உங்களுக்கு முக்கியம் தெரியுமா? இப்ப அண்ணாமலை, ஆர்.என். ரவி 2 பேரையும் காலி பண்ண போறாப்புல நம்ம அக்கா. வர்றாங்க நாளைக்கு. தெரியுமா தெரியாதா? அமைச்சர். எந்த அக்கா? மினிஸ்டர் மேல இருக்கிறாங்களேங்க. நிர்மலா சீதாராமன். ஆமாங்க. அக்கா தாங்க அவங்க. நிர்மலா சீதாராமன். தமிழ்நாடுக்காரன் தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும் அவங்க இப்ப வரப்போறாங்க. நாளைக்கு வர்றாங்க இங்க. வந்து அவங்க நாளைக்கு குடுக்குற அந்த பயங்கர பேட்டி, அவங்க எப்ப பார்த்தாலும் முகத்த கொடூரமா தான் வைக்கிறாங்க. கோவமாவே. அங்க வந்து அலப்பறை பண்ண போறாங்க. புள்ள அவங்க 2 காலி பண்ண போறாங்க. காலி பண்ணிட்டு அவங்க தான் இனி தமிழ்நாடு பூரா பார்த்துக்க போறாங்களாம். செய்திகள் கிடைச்சிருக்குங்க. ஆனா அண்ணாமலை வந்து தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆகுறாரு. வரைக்குமா? தேர்தல் வேலைகள் அந்த மாதிரியா? இல்ல ஃபுல்லா அவங்க தான் வரப்போறாங்களாம்.
அது மாதிரி செய்தி கிடைத்திருக்கு. நீங்க வேணா பாருங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. அக்கா கோயம்புத்தூர் வானதி இருக்காங்கல்ல, தெரியுமில? அவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ புதிய தலைவர் கொண்டு வர போறாங்க. இவர் உறுதியாக தேர்தல் அதிகாரியா போறாராம். கன்ஃபார்மான செய்தி. ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல ஐபிஎஸ்ல. இவரே சொல்றத கரெக்ட்டா செய்வாரு அப்படின்றக்காக. நம்ம என்ன மிஷின பூரா தூக்கிருவாரு எல்லா மிஷினையுமே. அதனால கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகம். அண்ணாமலை போறாரு அப்படின்னா, அப்ப இங்க அண்ணாமலைக்கு சப்போர்ட்டா வார் ரூம்ல ஒரு சிலர் இருப்பாங்களே, உங்களுடைய நிலை என்னவா இருக்கும்? அவங்களும் அங்க பிஏவ கொண்டு வருவாங்க. பக்கத்துல ஆளு வேணும்ல. நீங்க இந்த ரெட்டியா ரொட்டிய கேட்குறீங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாம் அவங்க இல்ல அங்க பொதுவா போயிருவாங்க. எல்லாரையும் கேட்கிறேன். இல்ல அவர்தான் மெயின் இப்ப. அவர்தான் லெஃப்ட் ஹேண்ட் அவர்தான், ரைட் ஹேண்ட் அவர்தான். நேரா அங்க போயிருவாப்புல. மத்த ஆள விரட்டி விட்டாப்புல. அப்ப அக்கா இவங்க எங்க? குஷ்புல வாய தொறந்து பேசல. கௌதமி எங்க? கௌதமிலாம் கட்சிய கட்சி விட்டு விட்டுட்டாங்க. விலகிட்டாங்க. அதே மாதிரி காயத்ரி ரகுராம். அவங்களும் விலகிட்டாங்க. அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. இப்ப கட்சியில பழைய ஆளு. அவங்களும் இல்ல. ஒன்லி வந்து அண்ணாமலை பக்கத்துல ரெட்டி. இவங்க 2 பேரையும் இப்ப மேல கொண்டு போயிருவாங்க. அப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு இன்னொரு கேள்வி. இப்ப இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. ஆர்ப்பாட்டம் நடந்து முடிஞ்ச உடனே அது செயல்பாட்டுக்கு கொண்டு வருவாங்களா மத்திய அரசு? மத்திய அரசு உங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்ப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. எதுக்கு சும்மா பில்டப் பண்ணி பேசுறதுக்கு, "ஏய் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம்னா" உடனே அவங்க பயந்து இங்க கேள்வி அப்பலாம் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறது என்னன்னா, மக்கள அரசியல்படுத்துறோம். இப்ப நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்திட்டோம்னு வச்சுக்கங்களேன், எங்கள பார்த்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தலாம். எங்கள பார்த்துட்டு காங்கிரஸ் நடத்தலாம். இப்ப எல்லாம் சேர்ந்து இந்தியா காங்கிரஸ் கூட்டணி நடத்துமா? அதுதான் கேள்வி. நடத்தினா நல்லது. இப்ப அவர் எந்த காலத்திலயும் வர முடியாதுங்க காங்கிரஸு. அ நாங்க காங்கிரஸுக்கு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா ராகுல் காந்தி சூப்பருங்க. நல்லா பண்றாருங்க. அங்கே பழைய சங்கி குரூப் இன்னும் நெறைய பேர் இருக்கிறாங்க உள்ள காங்கிரஸ்க்குள்ளேயே. அதான் அங்க இருக்கிற பிரச்சனையே. இப்ப இதெல்லாம் ஸ்ட்ராங்கா எடுத்து அவங்க தான் முன்னெடுக்கணும். அவங்க தான் முன்னெடுத்து எல்லாமே செய்யணும். இப்ப நான் இதுக்கு போயிட்டு வந்தேன். போன வாரம் டெல்லி போனேங்க. ஏஐஒய்எஃப்ன்னு இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு பார்த்தீங்களா? அதோட இளைஞர் மாநாடு நடத்தினான். அங்க நான் போயிருந்தேன். அங்க அவங்களே சொல்றாங்கல்ல, ராகுல் காந்தி நல்ல நாட்ட கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா காங்கிரஸ்க்குள்ளேயே இருக்கின்ற பழைய சனாதனவாதிகள் இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்றாங்க. இப்ப எங்கள விட அவங்களுக்கு தானே முக்கியம் தேவை. அவங்க தானே அத கொண்டு வரணும். கொண்டுவே வரலையே. இப்ப காங்கிரஸ்க்குள்ளேயே ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலெல்லாம் சரி பண்ணா தான் அவங்க ஜெயிப்பாங்க. நிச்சயமாக சரி பண்ணிருவான்னு என்று நம்புகிறோம். இதுதான் முக்கியம். நாங்க வந்து மக்களை அரசியல்படுத்துகிறோம். இந்தியா இருக்கிற கூட்டணியில இருக்கிற மத்த தலைவர்களையும் அரசியல்படுத்தணும். அதனால தான் நாங்க அன்னைக்கு 29ஆம் தேதி ஃபுல்லா தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலயுமே எல்லா கலெக்டரேட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம். மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அப்ப இவ்ளோ பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்துல 2 பேர் புகுந்து புகைக்குண்டு வீசுறாங்க. இத சாக்கா வச்சு வெளிய துரத்திட்டு புதிய சட்டங்கள்லாம் கொண்டு வராதாங்க. மசோதாக்கள்லாம் கொண்டு வராங்க. ஆனா இது எல்லாத்தையுமே விட்டுட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து இங்க உதயநிதி அவர்கள பார்த்து ஏட்டுக்கு போட்டியா பேசிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் நிர்மலா சீதாராமன் அப்படின்ற ஒரு வாதம் போய்க்கிட்டு இருக்குல்ல சார். நிவாரணம் தொடர்பா பேசுறாங்க அப்படின்னும்போது ஏன் ப்ராப்பரான ஒரு விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதாவது இது வந்து நல்லா கேட்டுக்கங்க. வெறுப்பு வெறுப்பு இல்லாம பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்டேட்ல வந்து ஏதாவது இது மாரி சிக்கல் வரும் அப்படின்றதுக்காகவே, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மத்திய அரசாங்கம் ஒரு அமௌண்ட்ட ஒதுக்குது. அந்த வகையில இந்தியால இருக்கிற தமிழ்நாட்டுக்கு ஆண்டு ஒன்றுக்கு 1200 கோடி 1200 கோடி குடுக்குறது. வெள்ளம் வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி பேரிடருக்காக குடுப்பாங்க. அது ஏன் குடுக்குறாங்கன்னா, நம்ம நெறைய தடுப்பணை கட்டுறோம் பார்த்துருக்கீங்களா? நெறைய வந்து தூர் வார்றோம். நெறைய வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் பண்றோம். இது ஒவ்வொரு ஸ்டேட்டுமே குடுப்பாங்க. அந்த அமௌண்ட்ல நமக்கு வந்து தொ 900 குரோர்ஸ் குடுத்துட்டாங்க. முடிஞ்சு போச்சு. குடுத்துட்டாங்கல்ல. ஆனா இங்க வெள்ளம் எப்படி வந்துருச்சு? அதிகமா வந்துருச்சு. நீங்க பார்த்தீங்களா? சென்னையில தான் இருந்தீங்களா? வெள்ளம் வரும்போது நீங்களா? இங்க தான் இங்க வந்துருச்சு. அதே மாரி அங்க 16, 17 அங்க வந்துருச்சு. வரும்பொழுது தமிழக முதல்வர் கேட்கிறாரு. காச குடுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மக்களுடைய பேரிடர்ல இருக்கிறாங்க. இவங்கள சரி பண்ணணும். குடுங்கன்னா குடுக்க வேண்டியது தானே. நான் ஜிஎஸ்டி நம்ம கட்டுறோம்லங்க. அப்ப ஜிஎஸ்டில இருந்து அமௌண்ட் எடுத்து குடுக்க வேண்டியது தானே. ஆனா அவங்க குடுக்க தயாரா இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் அந்த அமௌண்ட் குடுத்துட்டோம்ல. இல்ல இத பேரிடர்னு அறிவிக்கிறதுலயே உங்களுக்கு ஒரு மனக்கசப்பு இருக்கா? இல்ல ஒரு என்ன சொல்றது? அதான் அவங்க ஏன் அத அறிவிக்க ரெடியா இல்ல. மறுக்குறாங்க? நீங்களே ஓட்டு போட மாட்றீங்களா? நீ ஓட்டு போடுறீங்களா பிஜேபிக்கு? இல்லைல்ல. இங்க யாருமே எம்பி வரல, எம்எல்ஏ வரல. அதனால அவங்களுக்கு நம்ம மேல ஒரு கோவம், பயங்கரமான கோவம். அதனால அவங்க காசு கேட்டும் காச குடுக்கல. கேட்டா அந்த காசுன்றாங்க. பழைய கதை நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்கலாம் இப்ப பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் பேர் என்ன? வடிவேலு செந்தில் கதை ஒன்று இருக்கும். வாழைப்பழ கதை. பார்த்துருக்கீங்களா? செந்தில் கவுண்டமணி. வாழைப்பழம் கவுண்டமணி ஐ திங்க். கவுண்டமணி, செந்தில். வாழைப்பழம் வந்து போய் வாங்கிட்டு வர சொல்லுவாரு. அவர் தின்றுபுட்டு ஒரு வாழைப்பழத்த குடுப்பாரு. எங்கடா இன்னொரு அதனால இந்த வாழைப்பழம்னு சொல்லுவாரு. அதே மாரி நீங்க காச கேட்டா, அதான் குடுத்துட்டோம்ல. அப்படின்னு மேல சொல்றாங்க. அதே இந்த அம்மா நீங்க சொல்றத தான் சொல்றேன். அந்த அம்மா அதே மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன கேட்டாரு? உங்க அப்பைய மூட்டு காசா? குடுங்க அப்படின்னு கேட்டாப்ல. அப்பன் என்பது தமிழ் சொல்லாடலுங்க. இது ஒண்ணும் தப்பா இல்லைல்ல. உங்க இல்ல மாமா இத கேக்குற தோணின்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப. நல்ல குடும்பம் அப்படிங்கிறதுக்கும், நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த மாடுலேஷன் டிஃபர் ஆகுதுல்ல. அந்த மாரி தானே அவங்க கேக்குறாங்க. நீங்க இதே இது அப்படி பார்க்கிறா இருந்தா 9, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் மோடி வந்து பேசியிருப்பார்ல. இப்ப என்ன எடுத்து நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. மோடி பேசியிருப்பாரு. உன் மாமன் மூட்டு காசா? பைசாவ குடு. அப்படின்னு யார் சொல்றா? மோடி வந்து காங்கிரஸ பார்த்து கேட்கிறாப்ல.
யாரை சொல்றாப்புல? ராகுல் காந்தியை கேட்கிறாப்புல. அப்ப மாமா வீட்டு காசுன்னு சொன்னதை விட, உங்க அப்பன் வீட்டு காசு சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. அதுல என்ன இருக்கு? குடுக்க வேண்டியதானங்க. எப்படி இருந்தாலும், எப்படி கேட்டாலும், சரி நீங்க சொன்னத வச்சுக்கிறோம். தப்பா கோவமா கேட்டா வச்சுக்கோ. இப்பதான் ரொம்ப மரியாதையா கேட்கிறார்ல. உங்க அப்பனுடைய பணத்தை கொடுங்கள் அப்படின்னு கேட்டாரா? கேட்கலையா? அப்ப குடுக்க வேண்டியதானே? ஏன் குடுக்காம இருக்கிறாங்க இவனால? இது என்ன காரணம்னா, பிஜேபி வந்து தமிழ்நாட்ட கண்டுக்கிறது இல்ல. இது என்ன தமிழ்நாட்டுக்கு எதுக்கு தேவையில்லாம குடுத்துக்கிட்டு? அதான் ஒரே ஒரு எண்ணம். வேற எந்த எண்ணமும் இல்ல. அதெல்லாம் அவர்கள் குடுக்கவில்லை. நாளை அந்த அம்மா வர்றாங்க. வந்து பார்த்துட்ட பிறகு குடுப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லுகிறார். நாங்க நம்புகிறோம். இந்த இடத்துல நான் வந்து அரசியல் படுத்த நான் விரும்பவில்லை. இது அரசியலா போக விரும்பவில்லை. மக்கள் துயரத்துல இருக்கிறாங்க, துன்பத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப என்ன தேவை? அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பை விட பண உதவி தேவை. அப்ப பண உதவி இருந்தா தானே குடுக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டுல இல்ல. இருந்த காச செலவழிச்சுட்டாங்க. இப்ப நீங்க குடுங்கன்னா குடுக்க மாட்றாங்க. இது நல்ல அரசாங்கம் இருந்தா அதுல அட்வான்ஸே குடுக்கலாம்ங்க. பல அமௌண்ட் இருக்கு. இப்ப நம்ம ஜிஎஸ்டி இன்னும் சொல்லப்போனா, இந்தியாவிலேயே அதிகமாக ஜிஎஸ்டி கட்டுற நாடு தமிழ்நாடு. நான் மட்டும் கடந்த ஆண்டு 15,00,000 கட்டியிருக்கிறேங்க. நான்லாம் ஒரு சின்ன தொழில் பண்றேன். நானு ஆண்டு ஒன்றுக்கு 15,00,000 கட்டியிருக்கேன்னா, அப்ப எவ்வளவு பேர் எவ்வளவு கட்டியிருப்பாங்க? அப்ப அந்த அமௌண்ட்ல இருந்து எடுத்து குடுக்க வேண்டியது தானே? ஏன் குடுக்க மாட்றாங்க? ஏங்க குடுக்க மாட்றாங்க? என்ன புத்தினா, இவிங்க நம்மள ஏத்துக்கிற மாட்றாய்ங்க. இவிங்களுக்கு எதுக்கு குடுக்கணும்? அந்த ஒரே காரணம் தான். அதுக்கு நான் உங்களுக்கு எவிடன்ஸோட சொல்றேன். குஜராத்ல இதே மாரி பிரச்சனை வந்துச்சு. அப்ப கேட்டாங்க. கேட்டதுமே நேரா அங்க போனாரு நம்ம பிரதமர். போயிட்டு வந்து அடுத்த நாளே 1000 கோடி குடுத்தாங்கங்க. ஏன் கர்நாடகால போன வட்டம் பிஜேபி கவர்மெண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்பயும் வந்து கேட்டதுமே உடனே குடுத்தாங்க. அங்கேயும் குடுத்தாங்க. ஏன் இங்க தரமாட்றாங்க? நாங்களும் மனிதர்கள் தானே! நாங்களும் இந்தியா தானே இருக்கிறோம். ஏங்க நீ போய் பாருங்களேன், ரொம்ப இன்னமும் வந்து சரியா இல்லங்க. இப்ப பாரு என் தொண்டை கூட இன்னும் கார காரன்னு இருக்க காரணம் என்ன? நான் இங்க போயிட்டு வந்தேன். எங்க தென்காசி அங்கலாம் போயிட்டு வந்தேன். இன்னும் மக்கள் மோசமா இருக்கிறாங்க. ரொம்ப கொடுமை. நீங்க பார்த்திருப்பீங்களே! பார்த்தோம், பார்த்தோம். மாரி செல்வராஜ்லாம் வந்து மக்கள எப்படி கொண்டு போறான்னு நீங்க பார்த்திருப்பீங்கள்ல. ரொம்ப கொடுமையா இருக்கு. குடுக்க மாட்றான் ஏன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல இந்த இடத்துல மத்திய அரசு வந்து தமிழகத்துக்கு ஓரவஞ்சனை பார்க்குறாங்க அப்படின்னா, தமிழகத்துக்குள்ளேயே ஒரு சில கட்சிகள் வந்து இந்த இடத்துல பேரிடர் காலம் நம்ம இறங்கி மக்களுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறத விட, வேலை செய்றவங்களையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்கல்ல. அதான் அந்த அம்மாவுக்கு அதான் வேல. அந்த அம்மா ஓரமா போகுது. எங்கள பிஜேபி வந்து காலி பண்றதுக்கு வேற யாருமே இல்ல. அதான் என்னங்க சிரிச்சு பேசி பார்த்துருக்கீங்களாங்க? எப்ப பார்த்தாலும் கோவமா தான் பேசுது. காசு கேட்டா காசு குடுக்க வேண்டியது தானே. உனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க. "ஏய் நீ வந்து கலைஞர் மாரி இல்ல. உங்க தாத்தா எப்படி?" அப்படின்னு. இவரு என்னங்க சொன்னாரா? நான் கலைஞர் ஈக்குவல்ன்னு சொன்னாராங்க? சொன்னாரான்னு உதயநிதி ஸ்டாலின் எங்கேயுமே சொல்லவே இல்ல. இவிங்க தான் இவரு இப்பதான் அரசியலுக்கே வந்திருக்கிறாரு. ஆனா இவிங்க என்ன பில்டப் பண்ணி போய், "ஏய் நீ கலைஞர் மாரி நீ இல்ல." அவரு எப்பயும் சொன்னாரா நான் கலைஞர் மாரி வரப்போறேன்னு? இல்லல்ல. அவர் கலைஞர் எங்கங்க இருக்காரு? அவரு பெரிய ஒரு பிலாசபர். அவர் வெறும் பொலிட்டீசியன் மட்டும் இல்ல. கரெக்ட்டா இல்லையா? அவருக்கு ஈக்குவலா இவங்களே பேசுறாங்க. அப்ப எனக்கு என்னமோ, கருணாநிதியுடைய பேரனாணிய உதயநிதி ஸ்டாலினை வளர்த்து விடுவதற்காகவே அவங்க வேலை பார்க்குறாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமாங்க. அந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். என்ன உள்குத்து வேலையா என்னன்னு தெரியல. தேவையில்லாம அத போய் கேட்டா காச குடுங்கப்பா. இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. இல்ல நம்ம அத அப்படி பார்க்காம நான் இப்படி பார்க்கிறேன். ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் தான் மேல ஒரு லைம் லைட் விழணும் அப்படின்றதுக்காக கூட இந்த மாதிரியான வாதங்கள ஏங்க முன்வைக்கிறார். அவர் ரொம்ப முறையா கேட்டுருக்காருங்க. சீரியஸாவே. 2 வாசகம் பேசினேன். உண்மையிலேயே தனிப்பட்ட முறை நானா நெனச்சேன். என்னடா இவிங்க பாட்டுக்கு அப்பேன்றாய்ங்க, அப்புறம் பேரேன்றாய்ங்க. கூட்டணி இருந்தா நானும் நெனச்சேங்க. உடனே இன்னைக்கு வந்துட்டாரு என்னங்கடா அப்படின்னு நெனச்சேன். ஆனால் உண்மையிலேயே நான் பாராட்டுகிறேன். சும்மா போற போக்குல இல்ல. சனாதானம் என்ற வார்த்தையை தெளிவாக பயன்படுத்தினார் இந்திய அரசியல்ல. இத நான் மாரி செல்வராஜ் அவர்களோட கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சனாதன விஷயத்த. மாமன்னன் திரைப்படம் வந்தப்ப ஒரு சாரார் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பல பேருமே வந்து பாராட்டுனாங்க. நல்லா இருக்கு. அந்த ஒரு சாதிய பாகுபாட காட்டியிருக்காரு. அரசியல் தலைமையில இருக்கக்கூடிய அந்த சாதிய பாகுபாட. இப்ப மழை வெள்ளத்துக்கு அவர் இறங்கி அவருடைய மக்களுக்காக களத்துல நின்னு வேலை செய்றாரு. அந்த மீட்பு பணியில எல்லாம் ஈடுபடுறாரு. இதையும் அரசியலாக்கப்படணுமா? அவருடைய சாதியின் பெயரை சொல்லி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, அவரு என் நண்பர் தான். நான் அவர்ட்ட அப்ப ஃபோன் பண்ணி கேட்டேன். என்னங்க விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, அவர் ஃபோன்ல எனக்கு லைன் கிடைக்கல. அப்புறம் அவர் பேசினாருன்னு வச்சுக்கங்களேன். ஆக்சுவலா வந்து இப்ப ரஞ்சித்துடைய தயாரிப்புல இவர் ஒரு படம் பண்றாரு. யாருன்னா நம்ம விக்ரமுடைய பையன வச்சு பண்றாரு. அந்த படத்துக்கு ஷூட்டிங் பார்க்கறதுக்கு தான் அங்க போயிருக்கிறாரு அந்த ஏரியால. போகும்போது 16, 17ல பெரிய மழை. மழை வரவுமே இவர் மாட்டிக்கிட்டாரு. இவங்க அப்பாவும் மாட்டிக்கிட்டாங்க உள்ள. அவங்க ஊர் ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னா மறந்து போயிட்டு. அத மாட்டிக்கிட்டாப்னு வச்சுக்கோங்க. புளியங்குளமா மாட்டிக்கிட்டாரு. மாட்டவுமே மக்கள வந்து அவரு வந்து காப்பாத்துறாரு. கூட்டிட்டு போறாரு. அவருக்கு ஏற்கனவே நீச்சல்லாம் தெரியும். ஆளு விவரமான ஆளுங்க. ஆளெல்லாம் காப்பாத்தி கீப்பாத்தி கொண்டு வராரு. இல்ல அந்த இது அந்த ஏன் ஒரு நிமிஷம். அந்த நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் அங்க போறாப்புல. ஏற்கனவே நண்பர்கள் தானே. அப்ப அவங்க இருக்கிற இடத்துல இவரு போய் பார்க்கிறாரு. பார்த்துட்டு மக்கள்லாம் இது பண்றாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? நீங்க சொல்லுங்க. அதுதான் இது நல்ல விஷயம். மக்களுக்கு உதவுறது பேரிடர் காலத்துல அப்படிங்கிறது. இது ஏன் அரசியலாக்கப்படுதுன்னு கேட்கிறேன். ஏன்னா, மாரி செல்வராஜ் முன்னாடி நடந்து வராரு. இப்படிதான் ஒரு இயக்குனர முன்னாடி நடக்க விட்டுட்டு, தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பின்னாடி அவர ஃபாலோ பண்ணிட்டு நடந்து வரணுமா அப்படின்ட்டு. அதுவ ஏன் கிரிட்டிசைஸ் பண்றாங்க? சாதி புத்தியோ? அததான் நான் கேட்க இல்ல வந்தேன் எனக்கு உங்ககிட்ட. எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. பட் நான் அப்படி நான் நினைக்கல. இது வந்து எப்படின்னா, அப்படிலாம் நான் பார்க்கக்கூடாது. அவர் கரெக்ட்டா சொல்றாரு. நான் இங்கு இயக்குனராக நான் செயல்படவில்லை. நான் சாதாரண ஒரு மனிதனாக செயல்படுகிறேன் அப்படின்னு தெளிவுபடுத்துகிறார்.
அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் அதைத்தான் செய்வாங்க. ஆனால் அதை இல்ல வந்து இப்ப நான் கேட்டோன்னே உங்களுக்கு தோணுச்சுல, முன்னாடி அவரை நடக்க விட்டுட்டு ஒரு அமைச்சரா நீங்க பின்னாடி நடக்கலாமா அப்படிங்கிறது ஒரு சாதிய மனநிலையா தான் இல்ல எனக்கு அப்படிலாம் இல்லை. தோணுது. அமைச்சராக இருந்தால் என்னைக்குமே முன்னாடி தான் நடக்கணும்னு சட்டமா இருக்கு. பின்னாடி அததான் நான் நடக்கலாம். கேட்கிறேன். அந்த இடத்துல ஒரு சாதிய மனநிலை இல்ல அது இருக்கா? அப்ப யாரு சொன்னாலும் தெரியல. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஒருவேளை அப்படி இருக்குல்ல கூட அப்படின்னு. இருக்கலாம். கரெக்டா அப்படி கூட இருக்கலாம். பட் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அவரு அந்த மக்களுக்காக பாடுபட்டிருக்காரு. போட்டாலும் நம்ம பார்த்தோம். அது சிறப்பான ஒரு செயல்பாடு தானே. அத நம்ம வரவேற்கணும்ல. இப்ப இங்க பாருங்க, இங்க ஒருத்தர் இருந்தாருங்க. நம்ம ஆளு உயரமா இருப்பாரு ஒரு நடிகர். விஷாலா? நல்ல ஹைட்டா இருப்பாப்ல. அவரு வெளியிலேயே போகல. ஒரு யு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு டக்குனு ஒரு போட்டாரு. ட்வீட் போட்டாரு. பார்த்தீங்களா? பார்க்கலையா? வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு. ஆமாங்க. ஒரு வீடியோ போட்டு எங்க வீட்டுக்கு தண்ணி வந்துருச்சு. அதுவும் சொன்னாரு. தண்ணி வந்துச்சா நீ வெளியில போய் மக்கள காப்பாத்திருக்கணும்ல. நீ களத்துல நின்றுக்கணும்ல. இவனுங்க சாப்பாடு போட்டுருக்கணும்ல. எதுவுமே செய்யல. ஆனா இவர் அப்படி செய்யல. இவரு நேரா போய் மக்களா நிக்கிறார்ல. காப்பாத்துறார்ல. ஆனா அவிங்களுக்கு வந்து ஏன் இயக்குனர்லாம் என்ன நீ செய்ற? அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன் இயக்குனர் வந்து ஒரு இயக்குனர் சொல்றாரு. இல்ல நான் தான் இயக்குனர் செஞ்சது பிரச்சனையா? இல்ல மாரி செல்வராஜ் செஞ்சது பிரச்சனையான்னு இல்ல கேட்கிறேன். அப்படின்னு இல்ல. மாரி செல்வராஜ் அப்படிலாம் இல்ல. என்னமோ அவைங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சொன்ன 2 விஷயம் தான். ஒண்ணு அவருடைய சாதிய வச்சு, என்னடா அவைங்கலாம் பெரிய ஆளா? அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் இருக்கலாம். இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு வந்து ஒருத்தன் சொல்லியிருந்தா, இயக்குனர்லாம் என்ன பெரியவங்களா? அப்படின்ற மாரி கேட்டிருந்தேன். அவன் ஒரு இயக்குனர் இருந்து அடுத்து முதல்வர் ஆகுறேன்றாரே. சொன்னாரா? சொல்லலையா? அவர பத்தி யாரும் கேள்வி கேட்கல. அதே நேரத்தில மேதகு பிரபாகரனுடைய மகள்ட்ட நான் நேரடியா பேசினேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான விஷயத்த பரப்புனா, அவரும் இயக்குனர் தானே. அப்ப இதுல வந்து நீங்க இயக்குனர்ன்னு பார்க்கிறதுல தேவையில்ல. மனிதனா அப்படின்னு பார்க்கணும். அந்த மனிதனா இருந்து ஒரு மனித நேயத்தோட செய்திருக்கிறார். அது பாராட்டுக்குரியதுனே தவிர, அவரை இழிவுபடுத்துவது சரியல்ல. ஓகே. அப்ப இன்னைக்கு நம்ம பேசின எல்லா விஷயமும் சாதிய மனநிலையில பேசுறாங்களா? இல்ல வந்து இவிஎம் மிஷின் தேவையா? இது எல்லாமே பத்தி பேசணும். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நேர்காணல்ல நிறைய பேசுவோம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creature only at VGP Marine Kingdom, Chennai. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ.